ஃபர்ஸ்ட் டேமேஜ் எங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததா இல்லையான்னு கூட கேட்காம தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போய். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோம்னா இது அறிவறுப்பா இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் திரு சாக்கோச்சன் மத்தாய், குடும்ப நல ஆலோசகர். வாருங்கள் நேயர்களே, சாரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். போன எபிசோட்ல இந்த பொருளாதார சிக்கல் வந்து குடும்பத்துக்கு எந்த அளவுக்கான ஒரு முக்கியமாக இருக்கு, அதுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய பேசணும். இப்போ நம்ம பேச போகிறது குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயம், தாம்பத்திய உறவு. அது வந்து இன்னைக்கான பேசு பொருளாக நம்ம வச்சிருக்கிறோம். ஏன் சார் தாம்பத்திய உறவு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலி ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, செக்ஷுவல் இன்டிமேசின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் மேரிட்டல் லைஃப். ஓகே. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ள பிறகு இருக்கிற சில கசகசப்பு, சில இஷ்யூஸ் நம்மளுடைய இருதயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிதல் இல்லாமையோ அல்லது கஷ்டங்கள் துன்புறுத்தப்படும் பொழுது ஃபஸ்ட்டு டேமேஜ் எங்கன்னா செக்ஷுவலில் தான் வரும். ஓகே. ஏன்னா ஜென்ரலாக ஆண்கள் எப்படின்னா எப்படியாவது தாஜா பண்ணி போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து அவங்க ஹிருதயத்தை கடினப்படுத்திட்டாங்கன்னா பாடியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, வேண்டான்னு தள்ளிடுவாங்க. ஏன்னா இஷ்யூவை சால்வ் பண்ணாமல் நீ எப்படி என்கிட்ட வர, பேசி செட்டில் பண்ணு அப்படின்வாங்க. ஆனால் நம்ம ஜென்ஸ் ஜென்ரல் எப்படின்னா அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுல, நான் மறந்தே போயிட்டேன், இதுவும் இப்போவும் நீ இதை வந்து இதுபெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறிய அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த பெண்ணுடைய மைண்டில் இருக்கிற அந்த வேதனைகளை நம்ம எடுத்தாதான் செக்ஷுவல் தாம்பத்திய உறவு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே. ரைட். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். அந்த புரிதல் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கு. ஏன்னா செக்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ தான் வந்து ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கும்பொழுது அல்லது வேலையிலிருந்து வரும்பொழுது தன்னுடைய மனைவியோட உடலுறவு கொள்வது நல்லது. ஆனால் என்னன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ரைட். ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து அவங்க வெஜிடபிள் மாதிரி படுத்து கிடப்பாங்க. ரைட். நீ எதாவது பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒன்று போயிடும். தட் இஸ் நாட் அ குட் செக்ஷுவல் இன்டிமேசி. அதை விட பேசிக்லி என்னன்னா இந்த ஒரு புரிதலோட இணையும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு காரியமாக, இட்ஸ் இஸ் அ நீடட் திங் ஃபார் த பாடி, மைண்ட் அண்ட் த சோல். ரைட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். பட் ஆனால் இப்போ இதில் தான் வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள், அதிகமான பிரச்சனைகள் எனக்கு வர கேஸ் பார்த்தீங்கன்னா 90-95% வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் தான் வருவாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 4 years 5 years இல்லாமையே இருப்பாங்க. ஓகே. எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்களே அவங்களுக்கே தெரியாது. இந்த கேப்பில் வேற எங்கேயாவது கனெக்ட் ஆனாலும் கனெக்ட் ஆகிருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனை வரும்பொழுது தான் ஒரு வேளை அது வெளியில் வரும். பட் ஆனால் வந்து இது வராமல் இருப்பதற்கு தாம்பத்திய உறவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் அ பிஸ்னஸ் மேன். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அல்லது ரெண்டு பேருக்குமே. இப்போ பெண்களுக்கும் இது வந்து இப்போ முன்னாடி மாதிரி இதை பற்றி இது வந்து பேசுறது கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க, நிறைய காரியங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஆனால் என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு பெரிய சேலஞ்ச். அதாவது லேட் மேரேஜஸ்லாம் நடக்கும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா 30-35 தான் கல்யாணம் நடக்குது. சில அந்த காலத்தில் சொன்னால் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உறவுகள் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால தான் அந்த காலத்தில் வந்து கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணாங்க. இப்போ மெச்சூர் ஆகிட்டு நான் வந்து செட்டில் ஆன பிறகு பண்ணுறேன், செட்டில் ஆகவே முடியாது. ஓகே. ரைட். லைஃப் லாங் நம்ம செட்டில் ஆக முடியாது. ஓரளவுக்கு போயிட்டே இருக்கும் வண்டி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீடு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரியான தேவைகள்
நமக்கு உருவாகுது, அதனால நம்ம போயிட்டே இருக்கோம். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, சின்ன வயசில் வந்து இருக்கிற அந்த விரைப்புத்தன்மையும் அந்த இதுவும் இல்லாமல் ஏஜ் ஆக என்ன ஆகும், ஆல்ரெடி பல இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும்போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு சைடில், ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் ஒரு சைடில், இது ரெண்டுமே வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ரியல் ப்ராப்ளமாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னா செக்ஷுவல் இன்டிமேசி வராது. ஆர்காசம் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தூண்டுதல் இல்லை, அதாவது புத்துணர்ச்சி, அது அந்த உணர்ச்சியை கொண்டு வருவதற்கு முடியாமல் போகும் பொழுது அதை வந்து பெண்கள் விரும்புவது இல்லை. they feel dissatisfied. இந்த dissatisfied ஆகும் பொழுது வர பிரச்சனைகள் என்னன்னா they don't go and see a sexologist. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது தயவு செய்து மருத்துவரை அணுகுங்கள். மருந்துனால சில காரியங்களை நாம் சரிப்படுத்த முடியும். அது ஆயுர்வேதால இருக்கு, சித்தால இருக்கு, இதுல இருக்கு. சில காரியங்களை நம்ம போய் பண்றதுல தப்பு கிடையாது, கண்டிப்பா பண்ணணும். ஸோ பண்ணும் பொழுது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். பட் ஆனா அது போகலை அப்படின்னா தன்னுடைய ஈகோவை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்திருக்கு. ரைட், அவங்க எந்த டாக்டரையும் போய் பார்க்க மாட்டாங்க. ஆனால் விந்த வேறு வழியாக எடுத்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் கொடுத்துடலாம், அங்கே ஒரு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஒரு பேபியை உருவாக்கலாம். ஆனால் பேபி உருவாக்குறது செக்ஸ் மட்டும் கிடையாது. That is one part of the whole thing, right? But sex is much more important in life. Right? It has to be ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட இருந்து அதை அனுபவிக்கிறது தான் அந்த செக்ஷுவல் இன்டிமசி என்று சொல்றது. அது குறையும் பொழுது இருக்கிற பிரச்சனைகள் அதிகம். எனக்கு தெரிஞ்ச கேசஸ் 8 வருஷம் 10 வருஷம்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டர் சொன்னதுனால சார், இப்போ அதன் வழியாக பிறந்த குழந்தைகளும் இயல்பாக பிறக்கிற குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குமான ஒரு உறவு இருக்குல்ல, அதிலே வேறுபாடு இருப்பதாக நிறைய ஆய்வுகள் சொல்கிறாங்க. அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் நான் வந்து அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ண முடியல. பட் ஆனால் ஆஸ் பர் தி நீங்கள் சொன்ன மாதிரி ஆய்வு பிரகாரம் சில சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இட்ஸ் இன்னும் the child I don't know, I mean எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நான் அதை சரியாக சொல்லக்கூடாது. ஐ மீன் ஐ டோன்ட் நோ ரியலி அதை பற்றி பேசுறது. கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளியாக எல்லாராலுமே பார்க்கப்படுது. அது வந்து எந்த இடத்துல ஒரு ஆண் அதை முழுமை பெறணும், பெண்ணுக்கான முழுமை, அது வந்து ரெண்டுமே இந்த செக்ஸில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த முழுமையை நோக்கி எப்படி சார் ஒரு குடும்பமாக அவங்க நகரணும்? பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா ஃபோர் பிளேன்றது இம்பார்ட்டண்ட். இதை ஃபோர் பிளே இல்லாமல் வெறும் ஒரு பெனிட்ரேஷனுக்காக நம்ம என்னுடைய வேலையை முடித்துக்கொண்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததா இல்லையான்னு கூட கேட்காம தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போய் அடுத்த கொரட்டை விட்டு தூங்குறது தான் அடுத்து. அப்போ வந்து இந்த லேடிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வந்துவிடும், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையே அப்படின்னு. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ மேன் இஸ் டு என்ஷூர் தட் his wife is able to achieve that orgasm. அதை எப்படின்றத ஒரு டெக்னிக்ஸ் மூலமாக சில காரியங்கள் மூலமாக செஞ்சு அதை அவங்க செய்யும் பொழுது இருவருக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல உறவு உண்டாகும். அதே போல் ஒய்ஃபும் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு செய்யக்கூடிய சில காரியங்களை செய்து கொடுத்து அதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது இது செக்ஸ் வில் பி a great fulfillment for husband and wife relationship. சார், நீங்கள் பார்த்த நிறைய நபர்களில் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் வந்து இந்த ப்ராப்ளத்தினால்தான் மனமுறிவை நோக்கி நகர்றாங்க. நீங்கள் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி இது வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா மனமுறிவில் மிக முக்கியமாக இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இது பண்ணுறது இந்த செக்ஷுவல் இஷ்யூனால தான் நிறைய மனமுறிவுகள் வருது அப்படின்னு. நீங்கள் பார்த்து அதாவது ரொட்டீனாக நடக்கிறது இதிலிருந்து விடுபட இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய கருதுகோள் சார். சார், இதில் என்ன பேசிக்கலி என்ன பார்க்க போகணும்னா, மனசுக்குள்ள வேதனைகளில் இருந்தால் இருவரும் ஒட்ட மாட்டாங்க. ஓகே, அந்த நேரத்தில் போயிட்டு இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாராவது ஒருத்தர் கசந்து தான் செய்வாங்க. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் டு க்ளீன் அப் த இஷ்யூஸ் இன் த ஹார்ட். அதை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் என்னுடைய கிளாஸ் எடுக்கிறேன். ஆக்சுவலாக 1 day செமினார்ஸ் எடுக்கிறேன். இந்த 1 day செமினார் எடுக்கும்பொழுது சில ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய டயர் கம்பெனிஸு அல்லது சிமெண்ட் கம்பெனிஸ்லாம் என்னை கூப்பிட்டு ஃபேமிலி வெல்னஸ் ப்ரோக்ராம் செய்ய சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி வெல்னஸ் ப்ரோக்ராம் செய்யும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒன்றா உட்கார வச்சு பேசும்பொழுது ஹிருதயத்தில் இருக்கிற என்னெல்லாம், அதாவது கரைகள் அல்லது வேதனைகள் பட்டிருக்கும், அந்த வேதனைகளை ஒன்றொன்னா எடுக்க சொல்லுவேன். எடுக்க சொன்ன பிறகு தன்னுடைய இந்த செக்ஷுவல் இன்டிமேசி கிளாஸையும் நான் எடுக்கும் பொழுது அன்றைக்கு அவர்கள் போய் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கோட திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெயினாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இம்பார்ட்டண்ட். செக்ஷுவல் இன்டிமேசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபேமிலி லைஃப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுக்கு வெளியில் நடக்கிறது வந்து எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. பட் ஆனால் இது ஒரு அருமையான ஒரு படைப்பு, கடவுளுடைய ஒரு படைப்பு. இந்த படைப்பை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ நான் பார்த்த கேசஸில் பார்த்தீங்கன்னா, மெயினாக தன்னுடைய பேரண்ட்ஸை இழிவுபடுத்தும் பொழுது இவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, ஹர்ட் ஆயிடுவாங்க. அல்லது அதே சமயத்தில் அவருடைய பேரண்ட்ஸை இவங்க ஹர்ட் பண்ணும்பொழுது இவருக்கு கிட்ட போகணுன்னு ஆசை வராது. ஸோ இப்படி பல சிச்சுவேஷன்ஸில் பிரிஞ்சு போகிறது. ரெண்டாவது, நான் சொன்ன அந்த ப்ரெக்னென்சி டைமில் சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் ஒரு கேப் வரும். இல்லை, அதை பற்றின எஜுகேஷனே பெரிய அளவில் இல்லை, அதனால தான் ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் பர்த் கிளினிக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்துடுச்சு. இப்போ நாங்களாம் கல்யாணம் பண்ணும்பொழுது வேறு மாதிரி இருந்த சிச்சுவேஷனில் இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எஜுகேஷன், இப்போ என்னுடைய டாட்டர்லாம் கல்யாணம் ப்ரெக்னென்சி ஆகும்பொழுது ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸு, ஒய்ஃபுக்கு ஒரு கிளாஸு, 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு கிளாஸு, நிறைய ஒரு நல்ல எஜுகேஷன்லாம் ரொம்ப நல்லா வந்துடுச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி இதுக்குன்னு ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு ஃபேமிலி லைஃப்ன்றதுக்கு ஒரு ஸ்கூல் கிடையாது. அதனால தான் நான் போய் MA ஃபேமிலி லைஃப் எஜுகேஷன், அதாவது ப்ரீநேட்டல்லேருந்து டெத்து வரைக்கும் ஒரு சைக்கிளை நான் படித்தேன். ஏன் படித்தேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்லேயும் ஏஜஸ் அண்ட் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம் எங்களுடைய ஸ்டடீஸில், ஏஜஸ் அண்ட் ஸ்டேஜஸ். அந்த ஒரு ஸ்டேஜுக்குலேயும் பிரச்சனைகள் வரும். ரைட், 35க்கு ஒரு ப்ராப்ளம், 40க்கு ஒரு ப்ராப்ளம், டயபெட்டிஸ் வரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், லைஃப்பில் ரெண்டாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரும், திருப்பி ஃபினான்ஷியல்லேருந்து வெளியில் வரும். இதெல்லாம் கூட சேர்ந்து வர்றது தான். அண்ட் இதுக்கெல்லாமே இந்த டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், செக்ஷுவலி. இதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்படியே விட்டு. அதனால தான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜஸில் இந்த 60 சொன்னீங்களே, 60லலாம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நல்ல ஃபேமிலியாக ஸ்ட்ராங்காக இருந்தால், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 80 வயசு ஒருத்தருக்கு நான் கவுன்சில் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த அம்மாவுக்கு 75 years. இந்த பீரியட்லேயே அவங்க 2 பேரும் ஆக்டிவாக இருக்காங்க. வாரத்துக்கு 2 நாள் மினிமம். 80 வயசு, இப்போ அவருக்கு 86 வயசு. ஓகே ஓகே, ரைட். அப்படி இருக்கிறவங்களை தே வில் ஹாவ் மோர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நல்ல செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு வெரி குட் லைஃப் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிரும். ரெண்டாவது, ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்கும் பொழுது பாடியில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸோடு வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக. ரைட், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கான்சுமேட்டட் மேரேஜஸே பார்த்துருக்கேன். அதாவது கல்யாணம் ஆகி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இல்லாமல் 2 வருஷமாக வாழ்ந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ரைட், அந்த டைமில் ஒரு கவுன்சிலிங் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து, அந்த பிள்ளை இன்றைக்கி பல தேசங்களில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கவுன்சில் பண்ணி 8 வருஷம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கவுன்சில் பண்ணி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க இப்போ வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க. இன்னொரு கப்புள் டூரிங் த பேண்டமிக், இதெல்லாம் பேண்டமிக் டைமில் நடந்தது. 8 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை, இன்டிமேசியே இல்லாத டைமில் நம்மக்கிட்ட வரும்பொழுது இதை பற்றி எஜுகேட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து இப்போ யூகேல இருக்காங்க ஒரு கப்புள். ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எஜுகேஷன் இல்லாமல் போகிறதுனால
நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் செக்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களே இருக்காங்க. கல்யாணம் ஆகி இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. ரைட். நாங்கள் வந்து இயர்லி ஒரு கான்ஃபரன்ஸ், செக்ஷுவல் கான்ஃபரன்ஸுக்கு போகும்பொழுது டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, நான் வந்து 10 வருஷம் இருந்த ஆளை பார்த்துருக்கேன் ஒன்றுமே நடக்காதவங்கள, 20 வருஷம் அவர் காம்படிஷன் நடக்கும் இந்த மாதிரி நான் கன்சமேட்டட் மேரேஜை பற்றி பேசுறதுக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன அந்த கேஸில் எனக்கு பிடிக்கல, என்ன தொடாத அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோன்னா இது அருவருப்பாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, செக்ஷுவல் அப்யூஸ் சின்ன வயசுலேயே செக்ஷுவல் அப்யூஸ் ஆகியிருந்தாங்கன்னா சில பேருக்கு வந்து இது அருவருப்பான ஒரு காரியம்னு சொல்லுவாங்க. ஓகே 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 ஓகே. அது ஆணுக்கும் இருக்கலாம், பெண்ணுக்கும் இருக்கலாம். இப்போ பெண்கள் மட்டும் செக்ஷுவல் அப்யூஸில் இல்லை, ஆண்களும் செக்ஷுவல் அப்யூஸில் போவாங்க சில நேரங்களில். ஸோ அப்படி அப்படிலாம் போகும்பொழுது அந்த பேகேஜ் வந்து தன்னுடைய மைண்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மேரேஜில் வந்து அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ணணும், போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ணணும். செக்ஷுவல் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு செக்ஷுவல் கவுன்சிலரை பார்க்கணும். அப்படி ஏதாவது தேவை இருந்தால் செக்ஷுவல் மெடிசின் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது செக்ஷுவல் இன்டிமெசி ரொம்ப நல்லாயிருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் லைஃப். கண்டிப்பாக சார். ஒரு மிக முக்கியமான தகவலை எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க. இந்த உங்களுடைய வாய்ப்பிற்கும் உங்கள் நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார்.